ஆமா, கடைசியா என்னதான் முடிவு பண்ணாங்க? யாருக்கும் கல்யாணம்? என்னம்மா ஜானகி, செட்டப் எல்லாம் எப்படி இருக்கு கவனிச்சியா? மாமா, எனக்கு பயமா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்னம்மா பயம்? நம்ம குடும்பத்தை சேர்ந்த யார் யார் இந்த கல்யாணத்துக்கு வராங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்துல மன்னிப்பு கட்டுட்டு தான் அர்த்தம். உள்ள பாத்தியா, நம்ம ராமாயண இல்லத்தின் மூல கதாசிரியர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவரை வேண்டிக்கிட்டு வாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன எல்லாம் ரெடியா? என்ன ஐயரே ஒரு மாதிரி இருக்கீங்க? பயத்தை சொல்ல வேண்டிய மந்திரமே மறந்து போயிடுத்து. தப்பா நினைக்க கூடாது. யாருக்கும் கல்யாணம். தப்பா நினைக்க கூடாது, அது இன்னும் முடிவாகல. ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கொடுத்த வேலை, ரெண்டு கல்யாணமா? பொண்ணு ஒண்ணுதான், ஆனா மாப்பிள்ளை தான் யாரு அப்படின்னு இன்னும் முடிவால. போலீஸ் கேஸ் ஆயிடாதப்பா. நான் புள்ள குட்டிக்காரன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என் 35 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணவே இல்லப்பா. உங்க ஆசையை நிறைவேற்றத்தான் இந்த கல்யாணமே. சித்தப்பா, நீங்க எது சொன்னாலும் செய்ய நாங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கோம். ஐயா, அம்மா வந்தாங்க. அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. அம்மா, இப்ப யாருக்கும் கல்யாணம்? யாருக்கு தாலி கட்டினாலும் அதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படி எல்லாரும் ரெடிமேட் ஆன்சரோட வந்து இப்ப உங்களுக்கு தான் புரியும். ஸ்ரீராம். என்ன? ஆமாண்டா, உன் அண்ணன் ஊரெல்லாம் பாராட்டுற புலவர் பொன்னம்பலம் தான் வந்திருக்கேன். என்ன தீக்குளிக்க வைக்க போறேன்னு 1000 தடவை சொல்லிட்டே இருப்பியே. ஜானகிக்கு நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த ஆண்டவன் சன்னிதானத்துல உண்மையிலேயே இப்பத்தாண்டா தீக்குளிக்க போறேன். டேய், கல்யாண மாலையோட வந்திருக்கேன்டா. என்னென்ன சொல்ற? இந்த மாதவிய என் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருங்க? என் மூத்த மகன் ராமன் தான். அப்பா, ஒரு பிரச்சனை விட்டுது. மாப்பிள்ள உட்காருப்பா, மன வந்து உட்காரு. பொண்ணை வர சொல்லுங்க. ஆனாலும் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் தாலி கட்டி விடுப்பா. பொண்ணை வர சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். சர்வமங்கள மங்கள்யே சிவே சர்வசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமல. நிறுத்துங்க. ஜஸ்டிஸ் சார், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? கட்டுப்பா, சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மூத்ததாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது 2ஆம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம்? ஜானகி உயிரோடு இருக்காளா? ஏன் ஜஸ்டிஸ் சார், பொண்ணு செத்து போற கவலையில இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்னா ஜானகி செத்துட்டுதான் போலீஸே நம்ம வீட்டுல வந்து சொல்லல. அவ போன இடத்துல இத்தனை நேரம் புல்லு முளைச்சு போயிருக்கும். நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஜானகி உயிரோட தான் இருக்கா. இன்னைக்கு காலையில வர என் வீட்டுல தான் இருந்தா. இப்பதான் அவளை காணும். பாவம், பொண்ணு செத்த கவலையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. என்ன சொன்னீங்க? மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாத. வெரி குட். ரேஷன் கார்டுல பாமாயில் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதாதே, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதே. மாதவி ஜானகியோட தங்க. இன்னும் கொஞ்சம் முத்துக்கள் உதரட்டும். மாதவி எனக்கும் இன்னொருத்தைக்கும் பிறக்கும். மாதவி அம்மாவை நான் கைவிட்டதுனால இன்னைக்கு மாதவி சமூகத்துக்கு முன்னாடி ஒரு தாசி அனுக்கிற. அதுக்கு நான் தான் காரணம். இன்னும் கொஞ்சம் சார். இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா நான் ஒத்துக்கிறேன். மாதவியும் என் மக. அது போதும் சார் எனக்கு. இப்பாவது சொல்லியா, என் பொண்ணு ஜானகியை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இவதான் ஜானகி. ராமா, நீ தாலி கட்ட போனது ஏற்கனவே நீ தாலி கட்டின ஜானகிக்கு தாண்டா. இத்தனை நாளா நம்ம வீட்டுல உங்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கின இவ ஜானகி தான், மாதவி இல்ல. அம்மா ஜானகி, ஏமா உனக்கு இன்னும் இந்த மாதவி வேஷம்?
தீர விசாரிக்காம உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக எங்களை மன்னிச்சிடுமா? நான் மாணவியா நடிச்சதுக்கு நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ இத்தனை நாளா என் வீட்டுல ஜானகியா இருந்தது மாதவி. இப்போ அவ எங்கே? அம்மா மாதவி, வெள்ளவம்மா. உங்க எல்லாரையும் கொஞ்ச நாள் தீக்குளிக்க வச்சுட்டேன், என்ன மன்னிக்கணும். சங்கரா, நான் இன்னும் தீ குளிக்கலடா. ராமா, எழுந்துரு. மாதவிக்கும் பரதனுக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நாங்க தீ குளிச்சதாகும். மாதவி, பரதா, மனையில உட்காருங்க. அப்படியா மாப்பிள? வாங்க வாங்க உட்காருங்க. வாமா வாமா உட்காரு உட்காரு. வா இந்தாப்பா மாலையை போட்டுக்கோ. இந்தாமா வா வா நீ மாலையை போட்டுக்கோ. சாம்பார் அப்படி வச்சுருவோம், அங்க எடுத்துருவோம். எப்படியோ கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. உட்காருமா உட்கார் உட்கார். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரதஸ்ஸ. ஒரு நிமிஷம். ஏம்மா? நீங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு ஆசைப்படுறீங்க. பரதன் கட்ட போற தாலிக்கு நான் கழுத்தை நீட்டினா அந்த தப்புக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் பிராயச்சித்தம் தேட முடியாது. என்ன இருந்தாலும் நான் தாசி தானே. யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்பா, நான் உங்க கூட எத்தனை நாளா ஜானகியா தான் கோயில் குளம் எல்லாம் சுத்தினேன். ஒரே ஒரு நாள் மாதவியா சுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் என்னம்மா, இனிமேல் வாழ்நாள் பூரா நீ என் கூட கோயில் குளங்களை சுத்தலாம். அதுக்கு பிள்ளையார் சொல்லியா இந்த கோயிலையே சுத்தலாம். வாமா வா. ஜானகி, ஆண்டவன் சன்னிதானத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம புது வாழ்க்கை தொடங்கலாம். வா. கௌசல்யா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கும் தாங்க. வாங்க சாமி கும்பிடுவோம். தாலி வேஸ்ட், மாலை வேஸ்ட், என் பொழப்பே வேஸ்ட். எதுவுமே வேஸ்ட் இல்ல. கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா அப்பா, நான் இவளை காதலிக்கிறேன்ப்பா. இந்த நல்ல முகூர்த்தத்துல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? ஒண்ணு மாத்த மாட்டேங்க. ஒண்ணுக்கு அப்ப நான் தான் மாத்த மாட்டேன். நிறுத்து சொல்ல மாட்டேங்க. பிள்ளைய மாத்த மாட்டேப்பா. பிள்ளையா உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. கட்டி வேணாம், கட்டி வேணாம். மங்களகரமா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஓ, மந்திரம் சொல்ல மறந்துட்டேன். மாங்கல்யம் தந்துனா லேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரத சதம்.